பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய வசனம் மார்க் 3வது அதிகாரம் 28வது வசனம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த பாவம் பண்ணாலும் கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு விரோதமாக நம்ம ஏதாவது பேசிக்கிறோன்னா, ஏதாவது எந்த கிரியை செஞ்சாலும் அது மன்னிக்கவே படாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த ஒரு காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை நம்ம தினம் போற்றணும், அவங்கள புகழணும், அவங்கள நம்மளோட க்ளோஸாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள தூஷிச்சிடவோ எதுவுமே பண்ணிடக்கூடாது. அவங்க அவ்வளோ ப்ரெஷியஸான ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பரிசுத்த ஆவியானவர் தான் உலகத்திலே எல்லாத்தோட ஒரு பெரிய கிஃப்ட்டு. அவங்கள நம்ம ரொம்ப போற்றி அவங்கள வணங்கி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.